இந்த மாடு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்னைக்கு நாங்க 2 கறவை வாங்கியிருக்கோம். மேலும் மேலும் வாங்கணும்னு நினைக்கிறோம். திரும்ப வருவோம். நீங்களும் விலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். பண்ணைக்கு சூப்பரா இருக்கும். அது இல்லாம சிந்தாமணியில வாங்கிட்டு வந்து நம்ம ஏரியாக்காரங்க வளர்த்துனதுனால கிளைமேட் அடாப்ஷன் ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிச்சு. 9 சொன்னாரு. 10-12 லிட்டர் வரைக்கும் பால் கறந்துங்க. மொத்தம் ஒரு நாளைக்கு அப்ப எத்தனை லிட்டரு? ஒரு வேலைக்கு 10-12 வரைக்கும் கறந்துச்சு. ஒரு நாளைக்கு 22 லிட்டர். 18 லிட்டர். நம்ம இதுக்கு சொல்லக்கூடிய விற்பனை விலை 80,000 தாங்க. நீங்க வேணா நேரடியா பண்ணைக்கு வாங்க, செக் பண்ணுங்க, கறவையை செக் பண்ணி பாட்டு எடுத்துட்டு போங்க. வாங்கி இருக்கிற கைராசின்னு கட்டிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் பாக்குறோம்ல வாங்குறத. கைராசின்னு கட்டிட்டு நாங்களும் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க மாட்டு வியாபாரி ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்படி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டு வரோம். வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள் நம்ம பண்ணையில வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. ஏப்பா வெள்ளி சனி நாட்கள் வியாபாரம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, என்னால டெய்லி எல்லாம் 20 மாடு 22 மாடு டிஸ்பிளே காட்டவே முடியாது. அதனால நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா 20-22 மாடு நீங்க பார்த்து வாங்கும் போது உங்களுக்கு நல்ல சக்சஸா இருக்கும். நம்ம பண்ணையில பொதுவாகவே சில பல கேரண்டிகள் கொடுத்தா மாடுகள் விற்கப்படுது. இது வரைக்கும் எந்த பண்ணையில கேரண்டிங்கிறது கொடுக்கறது இல்ல. எல்லாரும் இங்க கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டியா, நல்லா இருக்குதா மாடு, புடிச்சிட்டு போனியா, அதுக்கப்புறம் உன்னோட லாப நஷ்டம் என்னோடது. நம்ம பண்ணையில மட்டும் தான் 4 காம்பு கேரண்டி கொடுக்குறோம். மாட்டு உடல்ல எந்த நோவு நொடியிலங்கிறது கேரண்டி கொடுக்குறோம். தீனிக்கு கேரண்டி கொடுக்குறோம். மாடு கறவைக்கும் கேரண்டி கொடுத்து தான் கொடுக்குறோம். நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் வாங்கிட்டு போற நம்ம வாடிக்கையாளர்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். என்னைக்கு நம்ம கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல வியாபாரம் நடக்குது. எல்லாரும் சொல்றாங்க கண்ணு போட்ட மாட்டுக்கு 7 கிலோ தீனி கொடுக்கணும், 8 கிலோ தீனி கொடுக்கணுமாமே அப்படிங்கிறாங்க. கண்ணு போட்ட நாட்களுக்கு சில பல விஷயங்களை பண்ணிட்டு தான் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சுதான் தீனிகளை கொடுத்து பாலை ஏத்தணும். சில பேர் என்ன பண்றாங்க, இப்படி தீனி வைக்கணும்னு நினைச்சு செனமாட்டுக்கு அந்த தீனி வைக்கிறீங்க. செனமாட்டுக்கு தீனி வைக்கும் போது மடி வீக்கம் எடுக்குது, அஜீரண கோளாறு ஆகுது, மாடுகள் இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அதனால செனமாடுகள் எவ்வளவு பெரிய மாடு வாங்கினாலும் சரி, ஒரு 1.5 கிலோ தீவனம் 1.5 கிலோ தவிடு கொடுத்தீங்கன்னா போதுமானது அந்த மாடு உயிர் வாழ்றதுக்கு. ஒரு மாடு ஒரு நாளைக்கு உயிர் வாழ்றதுக்கு காலையில 1 கிலோ தீவனம், சாயந்தரம் 1 கிலோ தீவனம் தேவைப்படும். பால் 20 லிட்டர் கறக்குதா, காலையில 1 லிட்டருக்கு 1/2 கிலோ மேனி தீனி தேவைப்படுது. இதுதான் சைக்காலஜிக்கலி ப்ரூவன் உண்மை. 100%. 1 லிட்டர் 20 லிட்டர் சொல்றாங்களா, 5 கிலோ தீனி. அந்த மாடு உயிர் வாழ்றதுக்கு 1 கிலோ 6 கிலோ தீனி வச்சீங்கன்னா 20 லிட்டர் அந்த மாடு கறக்கணும். அதையும் மீறி கறக்கல ஒன்னு தீனி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னா அது பிரயோஜனமற்ற வேலை. 10 லிட்டர் பால் கறக்குதுன்னா 5 லிட்டர் பால் நமக்கு, 5 லிட்டர் பால் மாட்டுக்கு. இதுதான் சைக்காலஜிலி ப்ரூவன் ஒரு ஃபார்முலாவே. போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கிட்டு போயிருக்காரு. வேற இடத்துல வாங்கிட்டு போயிருக்காரு. பண்ண பேர் சொல்ல விரும்பல. இருந்தாலும் மாடு போய் நல்லா இவ்வளவு தீனி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாடு நல்லா ஒவ்வொரு உபசமாயி இறந்து போச்சு. அதனால முன்னனுபவம் இல்லைன்னா ஒவ்வொரு மாட்டு விஷயத்திலயும் ஒவ்வொன்னு கேட்டு 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 பண்ணுங்க. அதுதான் சக்சஸ்ஃபுல்லி கொண்டு போகும். நீங்க பாட்டுக்கு ஏனோ தன்னன் பண்ணாதீங்க. எதனால எனக்கு கேளுங்க, டவுட் நான் சொல்றேன். நம்ம பண்ணைக்கு நம்பிக்கையே வரலாம். பொருள் தெளிவா 100% இருக்கும். நம்ம பாக்குறது பியூர் HF ஒரிஜினல் பிரீட் மாடு, சுழி சுத்தமான மாடு, 2 பல்லு தலையீத்துங்க. அப்படியே மடி பாருங்க, மடி வரிசை பாருங்க. அப்படியே ரோஸ் கலர் மடியில ஒரிஜினல் கெப்பாசிட்டியில நல்ல மடி செட்ல நல்ல பாருங்க நைஸ் தோல். இன்னும் 15 நாள் டைம் இருக்கு. 2 பல்லு தான். எந்த பக்கம் வேணாலும் உட்காந்து கறக்கலாம். தலையீத்து மாடு உதைக்குமா முட்டுமா ஓடுமான்னு பயந்துக்க வேண்டாம். நல்ல கெப்பாசிட்டி, நல்ல முக லட்சணம். ஒரிஜினல் எப்படி சொல்றீங்க அண்ணாச்சி? பியூர் பிரீட். இது சிந்தாமணியில வாங்கிட்டு வந்து இவங்க வளர்த்துன கண்ணுங்க. கண்ணுலயே 63,000 வாங்கிட்டு வந்திருக்காங்க, வளர்த்திருக்காங்க. நல்ல குழி நெத்தி, நல்ல அழகிய ஸ்டார் இருக்கு. தெளிவான மாடு. மாடு ஓட்டி கட்டுறேன் பாருங்க. தண்ணி தீனிக்கு மெயினான மாடுங்க. இந்த கண்ணுக்கே நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா 20 லிட்டர் கண்டிப்பா கறக்குங்க. கறவைக்கு மாத்தமே கிடையாது. நல்ல ரெட்டை முதுகுல நல்ல பெருங்கூட்டு மாடு. அப்படியே மடி பாருங்க எப்படி எடுத்துருக்குன்ட்டு. அடி வயிற்றுல ஆரம்பிச்சு அப்படியே யூ ஷேப்ல ஏறி இருக்குங்க. இந்த மாடு மட்டும் கறவைக்கு ஃபெயிலியரே ஆகாதுங்க. அந்த அளவுக்கு தெளிவான மாடு. நல்ல லூஸ் ரோஸ் கலர் மடி, ரோஸ் கலர் காம்பு, பியூர் பிரீடு. தலையீத்துனா ஆமா. எத்தனை கண்ணு வச்சிடலாம் அதெல்லாம்? இது தாராளமா நம்ம 6-7 கண்ணுக்கு வச்சு பலன் எடுத்துக்கலாங்க. 10 கண்ணு 12 கண்ணுங்கெல்லாம் சும்மா. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 1,13,000. பண்ணைக்கு சூப்பரா இருக்கும். அது இல்லாம சிந்தாமணியில வாங்கிட்டு வந்து நம்ம ஏரியாக்காரங்க வளர்த்துனதுனால கிளைமேட் அடாப்ஷன் ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிச்சு. இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சியில கிராஸ் மெட்டான மாடு. அழகி காலக்கடையில் இருக்காங்க. 2 6 பல்லு. காம்பு கறக்கிறதுக்கு உண்மையாலுமே சொல்றேன் அவ்வளோ சாஃப்டா இருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு தண்ணி திணிங்க அவ்வளோ சாஃப்டா இருக்குதுங்க. குணமனத்துலயும் அவ்வளோ குணமனமா இருக்குதுங்க. நல்ல காம்படி விலை, நல்ல மடி வரிசைங்க. கண்ணினி ஒரு 13 நாள் இருக்குங்க. காலக்கண்ணு உங்களுக்கு யாருக்கு வேணாலும் சரி, நேரடியா நம்ம பண்ணைக்கு வாங்க, எடுத்துக்கோங்க. நல்ல லாபம் தரக்கூடிய அளவுக்கு பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன். இந்த மாட்டுக்கு நான் சொல்லக்கூடிய விலை 58,000. நேரடியா பண்ணைக்கு வாங்க, எடுத்துட்டு போங்க. மனசார எடுத்துட்டு போங்க. நல்ல மாடுங்க. தெளிவா இருக்கும், தெளிவா கறக்கும். எந்த விதத்துலயும் பயந்துக்குன்னு அவசியம் இல்ல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடு வேணுங்கிறவங்க வாங்க. அண்ணாச்சி நம்ம பாக்குறது ஒரு ஃபயர் குவாலிட்டியான மாடு. கிராஸ் டைப்பான மாடு. ஆல் பிளாக் மெஜாரிட்டி. பல்லு அரைக்கடை, 2 சுழி சுத்தமான மாடு. தண்ணி திணிக்கு எல்லாத்தையுமே அற்புதமா இருக்கும். குணமனத்துல நல்லா இருக்கும். இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு 15 நாள் டைம் எடுப்பாங்க. நாம காட்டுக்காரங்க வாங்கின இடத்துல 23 24 கறந்துச்சுனாங்க. நாம 2 நேரமும் 10 கேரண்டி கொடுத்து
எடுத்து கொடுத்துடலாம் யாருக்குனாலும். சுழி சுத்தம் பல் அரைக்கடை 2ஆம் நீத்து மாடு, தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 1,00,000க்கு ஒரு 1000 கம்மியா கேட்கறோம். ஷோ குவாலிட்டி மாடு. அப்படியே மடி வைக்கும் போதெல்லாம் மாட்டை வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தில் உச்சமா இருக்கும் மாடு. வேணுங்கன்னு கூப்பிடுங்க, முன்ன பின் அனுசரிச்சு பண்ணி எடுத்துக்கலாம். தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. HFல கிராஸ் டைப், பிளாக் மெஜாரிட்டி அதிகனால கிளைமேட் அடாப்ஷன் நல்லா சூப்பரா இருக்கும். 20 லிட்டர் கண்ணை மூடிட்டு கறக்குங்க. கர்நாடகா சாமராஜ நகர்ல இருந்து வரோங்க. இவங்களை ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்னைக்கு வந்து நாங்க 2 கறவை வாங்கியிருக்கோம். மேலும் மேலும் வாங்கணும்னு நினைக்கிறோம். திரும்ப வருவோம். நீங்களும் விலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். நாங்க வந்து ஒரு 3 மாடு எடுக்கலாம்னு வந்தோம். இப்போ 2 மாடு பிடிச்சிருக்கு, 2 எடுத்திருக்கோம். திரும்பி ஒரு 10 நாள்ல எடுக்கலான்னு இருக்காங்க. எவ்வளவு நாளா இவங்களை யூடியூப்ல பார்த்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எங்க தம்பி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் ஃபாலோ பண்ணி எனக்கு சொன்னா இந்த மாதிரி மாடு இது நல்லா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் இருக்காங்களா? இவரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இவர் வந்து நேர்மையா சொல்றாரு. எதா இருந்தாலுமே எந்த ஃபால்ட்டா இருந்தாலுமே சொல்றாரு, ரேட் சொல்லிடுறாரு. எங்களுக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. கருப்பு உள்ள உங்க ஏரியாக்கு எப்படி இருக்கும்? செட் ஆகும், இந்த மாடு செட் ஆகும். ஏற்கனவே அங்க இருக்கு, நிறைய கருப்பு வேலை நல்லா இருக்கு. அதனால எங்களுக்கு செட் ஆகுது. இந்த சேலத்துக்கே நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இதுக்கு முன்னாடி நாங்க வந்ததே இல்ல. என்ன ஸ்பெஷல் எப்படி இது இருக்கு? எங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அதனால சரி இது எடுத்துக்கலாம். ஹைட்டு இதெல்லாமே நல்லா இருக்கு. அங்க உங்க ஏரியால பால்லாம் 1 லிட்டர் எவ்வளவுன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க? அங்க இப்ப 37 45 வரைக்கும் போகுது. இல்ல பெங்களூர் பக்கம்லாம் 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா. இல்ல இல்ல, எங்க ஏரியா வந்து கொஞ்சம் கிராமம், இதுதான் வில்லேஜ். அதனால கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கிறாங்க. அங்க வெயில்லாம் எப்படி உண்டு? வெயில் உண்டா? இல்ல நான் அங்கே கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில நேரத்துக்கு ஊட்டி கிளைமேட் மாதிரியே இருக்கும். நாங்க இருக்கிற ஏரியாவெல்லாம் அப்ப HF மாடுகள் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எல்லாம் HF அங்க நிறைய இருக்கு. செக் பண்ண சுழி சுத்தமா இருக்கு. அதெல்லாம் மேய்ச்சல் எல்லாம் பாத்தீங்களா? மேய்ச்சல் தண்ணி குடிக்கிறது மேய்ச்சல் எல்லாம் நல்லா இருக்கு. தண்ணி எல்லாம் நல்லா இல்ல குடிக்கும். காம்பு கம்பு எல்லாம் காம்பெல்லாம் நல்லா இருக்கு. பூக்காம்பு தான் காம்பு. நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு மாடு. எங்களுக்கு விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல, அதனாலதான் நின்று வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு இது. குணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மடி இடி தொட்டை எதுவுமே கால் பாய்ச்சலோ இன்னொன்னு எதுவுமே இல்ல. நல்லா இருக்கு மாடு. ஏதாவது கேரண்டி ஏதாவது சொன்னாங்களா மாட்டுக்கு? மாட்டுக்கு கேரண்டி சொன்னாங்க. எது பால்ட்டா இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே எந்த பால்ட்டும் இல்ல. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க எடுத்துட்டு போறோம். நாம கொண்டு போய் பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் இருக்கு. மத்தவங்களும் இவரை நம்பி வரலாமா? எப்படி? கண்டிப்பா வரலாம். வாங்க, வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவரை வந்து வாங்குங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க காலையில கிளம்பி வந்து இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. இனி திரும்பி போறதுக்கு எங்களுக்கு முடியாது. நாளைக்கு தான் நாங்க போவோம். வாங்கி இருக்கிற கைராசின்னு கட்டித்தான் வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் பாக்குறோம்ல வாங்குறத. கைராசின்னு கட்டிட்டு நாங்களும் சரி தேடி வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோங்க இல்லையா? அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கெட் கலர்ல ஒரு மாடு, செவலையில ஒரு மாடு, ரெண்டுமே கிராஸ் டைப்பான மாடு. 2 நேரமும் 15 லிட்டர் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி. மடி செட்டு பாருங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குதுன்னு. 2 மாட்டுமே பல் அரைக்கடை, 2 மாட்டுக்குமே சுழி சுத்தமா இருக்காங்க. 2 மாடு தெளிவான மாடு, கிராஸ் டைப்பான மாடு. எல்லா ஊர் வெயிலுக்கும் தாங்குவாங்க. காம்பு 4மே அவ்வளவு சாஃப்டா இருக்கும். தண்ணி திணிக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். 2மே ரெட்டை முதுகு மாடு. கறக்க பிடிக்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. வெயிலுக்கு அவ்வளவு அடாப்டேஷன் பக்காவா இருக்கும். காம்பு அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. 2 மாட்டுக்கும் நம்ம கேட்கிற விலை வந்து 76 ரூபா மேனி கேட்கிறோம். அதையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். 2மே பெரும் கூட்டு மாடு, சின்ன மாடு கிடையாது. நல்ல காட்டு வழி மேய்ச்சல்ல நல்ல கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்க அளவுக்கு குவாலிட்டியில இருக்குங்க. வேணுங்கிற கூப்பிடுங்க. 76 2ஓட ரேட்டும் 15 லிட்டர் 15 லிட்டர் கறக்கும் கேரண்டியாவே. நாளைக்கு 30 லிட்டர். ஆமா, நாம சொன்னதுக்கு மேலதான் கறக்கும். நாம கேரண்டி கறவை இவ்வளவு சொல்றேங்க. 2மே ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ஒன்னு பிஸ்கெட் கலர்ல ஒன்னு மாடுங்க, செவலையில ஒரு மாடுங்க. நல்ல மடி செட்டு 2 கண்ணுன்றது ஒரு 10 நாள் வேணுங்கிற கூப்பிடுங்க. அனுசரிச்சு முன்ன பின்ன பண்ணி கொடுத்துறேன். எந்த மாவட்டத்துக்கு இது செட் ஆகும்? இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் கொண்டு போகலாம். காட்டு மேய்ச்சலுக்கு எதுக்கு வேணாலும் கொண்டு போகலாம். நல்லா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செம்புத்துல ஒரு டாப் குவாலிட்டியான மாடு. தண்ணி திரிக்கு அற்புதமா இருக்கும். 2 நேரம் 18 லிட்டர் கறவை கரைச்சினாங்க. நம்ம அவ்வளவு சொல்ல தேவையில்ல. 2 நேரம் 5 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துலாம். சுழி சுத்தம், தண்ணி திரிக்கு அற்புதமா இருக்கும். கடப்பல் முளைப்புல தெளிவா இருக்குது. நல்ல பெருங்குட்டு வகையை சேர்ந்த மாடு, ரெட்டை முதுகு மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 77 ரூபா கேட்கிறோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துலாம். டாப் குவாலிட்டியான மாடு, சும்மா ஏனத்தான மாடுல நல்ல குவாலிட்டியான மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க, முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம். தெளிவான மாடு, தண்ணி திரிக்கு அற்புதமான மாடு. ஃபேட்டஸ்டன் ஆஃப் அடிக்கும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். காம்பு வந்து 4மே கருங்காமல் அமைச்சுக்கிறதுனால கறக்க பிடிக்க நல்லா இருக்கும். காம்பு அவ்வளவு நைஸா இருக்கும். குணத்தை லைட்டா குணம்லாம் பக்காவான குணம் இருந்துச்சு. மைதியா இருக்குது. நீங்க மேய்ஞ்சிட்டு இருக்கும் போதே குண்டா எடுத்துட்டு போய் பால் கறந்துக்கலாம். அந்த அளவுக்கு குணம். இன்னும் கண்டு போறது ஒரு 10 நாள் டைம் பிடிப்பாங்க. 15 லிட்டர் 2 நேரமும் கறக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். 15 தாண்டி அடிக்காதா? 5 தாண்டி தான் அடிக்கும். நாம கொடுக்குற கேரண்டி 5. அது கம்மி குறையாதுன்னு நம்ம சொல்றோம். இப்ப 18 லிட்டர் சொல்லி நம்ம 77 ரூபா சொல்லாங்க. நம்ம கொடுக்குற கேரண்டி 15. கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம், செங்குறிச்சி கிராமம். எத்தனை டைம் இவங்ககிட்ட மாடு வாங்க வாரீங்க? இது 2வது வாட்டி. தீபாவளி முன்ன ஒரு மாடு எடுத்தோம். அது நல்ல மாதிரி 8 9 சொன்னாரு. 10 12 லிட்டர் வரைக்கும் பால் கறந்துச்சுங்க. மொத்தம் ஒரு நாளைக்கு அப்ப எத்தனை லிட்டர்? ஒரு வேலைக்கு 10 12 வரைக்கும் கறந்துச்சு. ஒரு நாளைக்கு 22 லிட்டர். ஆமா.
10 அசால்ட்டா கறக்கும். ஒரு நாளைக்கு 11 12 வரைக்கும் கறக்குது. அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட். சொல்றதோட தாண்டி தான் கறக்குது. ஒரு கை ராசியான ஆளு போன வாட்டி வந்து எடுத்தா நல்லா இருந்துச்சு. அதனால இந்த வாட்டி வந்தோம். போன வாட்டி எடுத்தது மொட்டை டைப் அந்த மாதிரி நம்மள்ட்ட இல்ல. இந்த வாட்டி கொம்பு டைப்னு வச்சுக்க. போன வாட்டி எடுத்து 84,000, இந்த வாட்டி 90,000. மனசுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கை ராசியான ஒரு ஆளு வியாபாரி. மத்தவங்க வரலாமா இவர? வரலாங்க. நல்ல ஒரு அவர் சொன்னது மாதிரியே இருக்கு. அவர் சொன்ன பால் தாண்டி தான் கறக்கும். கம்மியும் இல்லை கறவை. எந்த பால்ட்டா இருந்தாலும் ஒத்துக்கிறேன்னாரு. கேரண்டிக்கு சொன்னாரு. வாரண்டிலாம் மத்த எல்லாம் சொன்னாங்க. நான் போகல. இந்த வாட்டி எங்க வீட்டுல நான் சொன்னாங்க போன வாட்டி போன இடத்துல போங்க, வேற எங்கன்னா போய் எதனாச்சும் சந்தையெல்லாம் சொன்னாங்க. நாங்க எங்கேயும் போகல. மனசுக்கு பிடிச்சிருந்து இது சொன்னாங்க. ஓட்டு பண்ணாரு. அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சிருந்து நம்பிக்கையான ஒரு வியாபாரி. நம்பிக்கை போன வாட்டி வந்து 2வது வாட்டி வந்துருக்கேன். இது 2வது வாட்டி. இன்னும் ஒரு 2 மாசம் 1 மாசம் கழிச்சு வருவோம். யார கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அப்பா பெரியப்பா. பெரியப்பா. ஆமா, அவரு எடுக்கணும்னாரு. அடுத்த வாட்டி பொங்கல் கழிச்சு வரும். அவரு எதை காட்டு வந்தா அவருக்கு மாடு எடுக்கணும். நம்ம மாட்டி வீட்டுல இந்த மாட்டி பார்த்தாரு. அடுத்த வாட்டிக்கு கூட்டு வருவோம். இப்ப என்ன பண்றீங்க? செக் பண்ணி பாக்குறீங்களா? ஆமா, மேய்ச்சலுக்கு தவிடுக்கு அதுக்குதான் சந்தைக்கு போறது இல்ல. நம்ம கிராமத்துக்கு வரது இந்த மாதிரி பார்க்கலாம். சந்தையில போய் பார்க்க முடியாது. சந்தையில கேரண்டி உண்டா? அதெல்லாம் கேரண்டி இல்ல. நம்ம ஒரு சப்போஸ் பால் கறக்கலாம் கூட ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பாருங்க குணம் அதெல்லாம் எங்க வேணாலும் வச்சுக்கலாம். தடி எது வேணா பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. அமைதியா இருக்கேன். குணம் எது வேணா பண்ணிக்கலாம். தங்கமா இருக்குதே. ஆமா, அதெல்லாம் சாமி இழி எல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் எந்த ஒரு தப்பு இல்ல. அவரு எடுக்கணும். பொங்கல் கழிச்சு வந்து எடுத்துக்கலாம். வந்து பாருங்கன்னு இப்போ நம்ம வீட்டுல இருக்கிற மாட்டி வந்து பார்த்தாரு. அதனால தான் அவர் கூட்டு வந்தோம். அடுத்த வாட்டி அவருக்கு எடுக்கணும். 90,000 விலை எப்படி இருக்குது? பரவாயில்லைங்க. மத்த இடத்துல இந்த இடம் பரவாயில்ல. 10 பால் வர மாதிரி 1 லட்ச ரூபாய்க்கு கம்மி இங்க கிடைக்காது. அதோட நம்ம ஒரு நம்பிக்கை ஒரு கேரண்டி கொடுக்குறாருல்ல. எந்த ஒரு பால்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன்னாரு. நான் மாத்தி கொடுக்குறேன். போன வாட்டி அதான் சொன்னாரு. அது எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு காஞ்சி போன பிள்ளை இருந்தாலும் நல்லா சாப்பிடுது. நல்ல மேய்க்குதுன்னு. இன்னொரு மாடை பாத்தீங்களா? HF ஒண்ணு. அது நம்ம வெயில் கொஞ்சம் யோசனை பண்ணது. இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் ஈடு இல்ல. தலை நம்ம பழக்கம் இல்லாதவங்க காட்டுல விட்டா கூட அதை போட்டு மேய்ச்சி வந்துடும். காஞ்சி போன பிள்ளை எப்படி தின்னு பாருங்க. எதை பட்டாலும் சாப்பிடுது. ஆமா, அப்புறம் காஞ்சி போன அது இதுக்கோசரம் தான் இதை வாங்கிட்டு பார்த்தேன். நம்ம பாக்குற மாடு ஒரு அழகிய கிர் மாடுங்க. 2ஆணியத்துக்கு கெடேரி கண்ணிக்கு சுழி சுத்தமா இருக்குது. 2 நேரம் 15 லிட்டர் குண்டா வச்சா குண்டா ரொம்ப அளவு கெப்பாசிட்டியில. நான் சொல்ற கறவை நம்பிக்கை இல்லைன்னா 2 நேரம் வந்து தெளிவா இடத்துல கறந்து பாருங்க. நான் மத்தவங்க மாதிரி 20 கறக்கு 25 கறக்கு நான் இன்னைக்கு சொல்ற ஆள் கிடையாது. வரத வரபடி சொல்லக்கூடிய ஆளுங்க. உண்மை நேர்மை இருக்க வரைக்கும் தான் கரெக்டா இருக்குங்க. பொருள்ல தப்பு இல்லைங்க. தெளிவான மாடு, நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல பேக் பட்டை, கொம்பு அமைப்பு, காது அமைப்பு எல்லாமே பக்கைய கலப்புற மாதிரி இருக்குதுங்க. மாடு பாருங்க, நடையில விட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஜைஜாண்டிக்கா இருக்குதுன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். அப்படியே அது திமிழ் எப்படி இருக்குது பாருங்க. அந்த கொம்பு வாட்டை எந்த அளவுக்கு இருக்குது, பேக் பட்டை அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. அதாவது கிர் மாட்டுக்கு பொதுவாகவே இவ்வளவு மடிசெட்லாம் எடுக்காதுங்க. ஆனா பாருங்க நல்ல மடிசெட் எடுத்துருக்குது. அதோட காம்பு வருஷம் பாருங்க. கிர்மாட்டு காம்பு எப்பயுமே கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இந்த கிர்மாட்டுக்கு பாருங்க நல்ல பசுமாட்டு குழந்த அளவுக்கு காம்பு வருஷம் இருக்குது. இந்த மாடு மட்டும் உதைக்குது நீங்க பயப்பட்டீங்கன்னா, இந்த மாடு உதைச்சிச்சுன்னா நீங்க பணமே ₹1 தர தேவையில்லைங்க. தெளிவான மாடு. இந்த மாடு நம்ம கேட்கிற விற்பனை விலை 90,000 தாங்க. டைரக்டா பண்ணிக்குவாங்க, அனுசரிச்சு பண்ணி கொடுத்துடலாம். ஷோ குவாலிட்டி கிருங்க. குணத்துல தங்கம், கெடேரிக்குன்னு ரெட்டிப்பு லாபம். அதுவும் இந்த மாதிரி மாட்டுல இருந்து பிரீட் எடுக்கிறது ரொம்பவே ரேருங்க. அதனால தாராளமா லாபம் அடைவீங்க. வேணும்னு கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஒரு மாடல் ஒண்ணு இறக்கிறோம், சூப்பர் குவாலிட்டி. அதாவது ஷோ குவாலிட்டி மாடுன்னு சொல்லுவாங்க, பிரம்மாண்டமான மாடுன்னு கூட சொல்லுவாங்க, தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் குவாலிட்டியில இறக்கிருக்கேன். குணமனத்துல நல்லா இருக்கும். 2 நேரம் 18 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். பல்லு 6 பல் 2ஆணியத்துங்க. தெளிவான மாடு, தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு, குணமனத்துல நல்ல மாடுங்க. வேணுங்கிறவங்க இந்த மாடுல ஒரு டக்குன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் புக்கிங் பண்ணுங்க. இல்லைன்னா அடுத்த செகண்ட் போயிடும். ஜெர்சியில கிராஸ் டைப்புங்க. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். நல்ல மேங்கொம்பு டைப்பு மாடு, குணத்துல குழந்தை பாருங்க. தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு, நல்ல ரெட்டை முதுகு, நல்ல நீல நெட்டு, சுழி சுத்தம். கொம்பு பாருங்க, கொம்பு எந்த அளவுக்கு அழகு. சேவலையில ஷோ குவாலிட்டி மாடு இதாங்க. அதாவது ஒரு சந்தைக்கு ஒரு 10 பேர் வராங்கன்னா 10 பேர்ல 1000 பேர் வராங்கன்னா 1000 பேர் இந்த மாட்டை கேட்பாங்க. அதான் இந்த மாட்டோட ஸ்பெஷல். 2 நேரம் 18 லிட்டர் குண்டா வச்சு பூசிக்கோங்க. 9 ஆமா, கறவைக்கு தொந்தரவுல 6 பல் 2ஆணியத்து. நம்ம இது கேட்க ரேட் 87,000. ஒரே ரேட் 87,000 கேட்கிற. வேணுங்கிறவங்க வாங்க, உடனடியா வாங்க, புடிச்சிட்டு போங்க. பிரம்மாண்டமான எருமைய நம்ம பண்ணையில கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் ஆசைப்படுற எருமை. ஆனா ஒருத்தருக்கு தான் கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டிங்க. பெருங்குட்டி எருமை. காம்பு பாருங்க, அப்படியே 4 பசுமாட்டு குழந்தை காம்பு மாதிரி விழுந்திருக்குது. அவ்வளவு கெப்பாசிட்டியில நல்ல தெளிவான எருமை, பெருங்குட்டி எருமை. நல்ல மேய்ச்சல் மேயக்கூடிய மாதிரியே நல்ல எருமை வந்து எப்படி சொல்றது, படா சைஸ் எருமைங்க. அதே மாதிரி இது முறா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. இது நம்ம ஏரியாவில நாட்டு கிராஸ் எருமைன்னு சொல்லுவாங்க. நல்ல நம்ம நாட்டு கிராஸ் எருமைங்க. நல்ல கரை வரும், திக்னஸ் சூப்பரா இருக்கும். தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. எருமை வாங்கணும், நேர்ல கூட வந்து பாருங்க. குணத்துல குழந்தை மாதிரி இந்த எருமை, பெருங்குட்டி எருமை. நல்ல கால் ஊக்கத்தை பாருங்க, எந்த அளவுக்கு கால் ஊக்கம் இருக்குன்ட்டு. வேணுங்கிறவங்க நேரடியா நம்ம பண்ணைக்கு வாங்க, லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க எருமைய. 2 நேரமும் 15 லிட்டர் கரை வரும். எருமையில 15 வருமா?
தாராளமா பெருங்குட்டை மாடு மடி செட்டு பாருங்க, ஈத்து மாட்டுக்கு மடி இறங்கி இருக்கு மாதிரி இறங்கி இருக்குங்க. 2 நேரம் 5 லிட்டருங்க, 13 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். இதோட விற்பனை விலை வந்து 94,000 வருங்க. அழகிய கிடேரி கண்ணு, வெள்ளிக்கிழமை நாள்ல கண்ணு எண்ணிருக்காங்க. தெளிவான மாடு, நல்ல தெளிவான கண்ணு. மாடு சுழி சுத்தம், கண்ணு சுழி சுத்தம். மாட்டோட பல்லு வந்து 6ஆம் பல்லு. மாடு வந்து சுழி சுத்தமா இருக்குது. கறவைக்கு கேரண்டி உண்டு. 13 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். 15 லிட்டர் வரைக்கும் கறவை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை 64,000. நல்ல எலும்புக்கத்துல பெருங்கனமான மாடு, சின்ன மாடு கிடையாது. வேணுங்கிறவங்க உடனடியே கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த மாடு எடுக்க முடியும். நல்ல தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு, பெருங்குட்டு மாடு. கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? கண்ணுக்குட்டி பட்ட கண்ணு 64,000 விலைங்க. அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். கண்ணுக்குட்டி ஒன்னும் ஈரம் கூட காயல். நம்ம வீடியோ எடுக்கும் போது போட்டு என்ன ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்லைங்க. வெள்ளிக்கிழமை நாள்ல கண்ணு போட்டுக்கிட்டு வாங்கிட்டு போறவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம். பொட்டை கண்ணு வளர்த்திக்கலாம், மாட்டுலயே பால் கறந்து லாபம் சம்பாதிக்கலாம். இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிந்தியில கிராஸ் டைப்பான மாடு, தெளிவான மாடு. கண்ணீனு 7 நாள் ஆகுது, கால கண்ணீர் இருக்கு. 2 நேரமும் உண்மையால சொல்றேன் 18 லிட்டர் கறவை வருதுங்க. குண்டா வச்சா குண்டா ரம்புது. நம்பிக்கை இல்லைன்னா நேரடியா வந்து கறந்து பார்த்து பிடிச்சுக்கோங்க. 2 நேரமும் கறந்து பார்த்து அஷ்யூரன்ஸா பிடிச்சுக்கோங்க. தண்ணி திரிகி அவ்வளவு சூப்பரா இருக்கு. கிளைமேட் அடாப்ஷன். இது வந்து சிந்திமெட்ல HF கலப்படமா இருக்கிறதுனால இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பயனுக்கு தேவையில்லைங்க. பாருங்க, 2க்கும் பிசிறு கொம்பு லைட்டா இருக்குதுங்க. மத்தபடி இந்த மாடு வந்து சூப்பரான மாடுங்க, சுழி சுத்தமான மாடு. பல்லு அரைக்கடைக்கு 2ஆம் அழகிய காலை கண்ணுங்க. பட்டை கிளப்புற குவாலிட்டியில இருக்குதுங்க. 2 நேரம் 18 லிட்டர். நம்ம இதுக்கு சொல்லக்கூடிய விற்பனை விலை 80,000 தாங்க. நீங்க வேணும்னா நேரடியா பண்ணைக்கு வாங்க, செக் பண்ணுங்க. கறவையை செக் பண்ணி பாட்டு எடுத்துட்டு போங்க. நான் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்ல மாட்டேங்க. மாட்டை வந்து பாருங்க, இப்ப நடையில விட்டு காமிக்கிறேன். மாடு வந்து எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில இருக்குதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. நல்ல மடி தரம், நல்ல காம்பு தரம், தெளிவா இருக்குதுங்க. நல்ல பெருங்குட்டு மாடுங்க, சின்ன மாடு இல்ல. நல்ல காம்பு இடைவெளி, 4 காம்பு நல்ல இடைவெளி இருக்குதுங்க. நல்ல தெளிவா இருக்குதுங்க. நல்ல மாடு, வேணும்னு கூப்பிடுங்க. நல்ல தெளிவான கறவையில பட்ஜெட்ல ஒரு 15 லிட்டர் கறக்கிற பட்ஜெட்ல நம்ம ஒரு 18 லிட்டர் கறவை மாடு எடுத்துடலாங்க. நாம இதுக்கு சொல்லக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 80,000 தாங்க. வேணுங்கிறவங்க வாங்க, நேரடியா வாங்க, செக் பண்ணுங்க, பணத்தை கொடுங்க, எடுத்துட்டு போங்க பொருளை. நம்பிக்கையோட வண்டி ஏத்திட்டு போகும்போது திருப்தியா போவீங்க. இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா HFல கெடேரி டைப். ஒன்னு அப்படியே இலை மாடாட்டம் இருக்கும். நல்ல 2ஆம் மாடு, குவாலிட்டியான மாடு. 6 பல் 2ஆம் சுழி சுத்தம். தண்ணி திணி கோரல்ல நல்ல சதுர பைக்கட்டு. 2 நேரமும் கண்ணை மூடிட்டு கறந்தாலும் 20 லிட்டர் கறக்குங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. தண்ணி திணிக்கு மாற்றம் இல்ல, குணமரத்துல மாற்றம் இல்ல. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். ஆல் பிளாக் மெஜாரிட்டினால கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். கொம்பு வந்து நல்ல கிளி கொம்புல மேகோம்பு டைப். கறவைக்கு மாற்றல, குண்டா வச்சா குண்டா ரம்போ. கண்டிப்பா இந்த மாடு ஒரு குடும்பத்தை காப்பாத்தும். தோட்டத்துக்கும் ஆகும், விவசாயிகளுக்காகவும், பண்ணைக்கும் ஆகும். நல்ல காம்பு இடைவெளி, நல்ல மாடு, தெளிவான மாடு. 6 பல் 2ஆம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 1,05,000 ரூபாய் வரும். முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நல்ல ஷோ குவாலிட்டி மாடு, குட்டி மூஞ்சி மாடு. வந்து முகலட்சணம் பார்த்தா குட்டியா இருக்கும். ஆனா மாடு உடம்பு வந்து நல்ல ஒரு நீரியான மாதிரி இருக்கும். பெருமாடுங்க எப்பயும் வீடியோல சிம்பிளா தான் தெரியும். நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் தோற்றம் தெரியுங்க. தாராளமா இந்த மாடு ஒரு பொம்பளையில் வளர்த்தனா செலவு எல்லாம் போய் ஒரு 15,000 to 20,000 ரூபாய்க்கு லாபம் கிடைக்கும் மாசம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகிய நாட்டு கிராஸுங்க. பால் வந்து அவ்வளவு குவாலிட்டியா, அவ்வளவு திக்னஸா இருக்கும். தண்ணி திணிக்கு பிரம்மாண்டமா இருக்கும். இதோட ரேட் வந்து வெறும் 63,000ங்க. 2 நேரமும் 15 லிட்டர் கேரண்டிங்க. சுழி சுத்தம், பல் அரைக்கடை, 2ஆம் ஷோ குவாலிட்டியான மாடு. ரீசனபிள் பிரைஸுங்க. யார் வேணுமோ வாங்கிக்கலாம். இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் இந்த மாடு? இந்த மாடு வந்து ஒரு வீட்டு தேவைக்கு, கோயிலுக்கு பாருங்க, நல்ல முகலட்சுமி வருங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கும் எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்குண்டு. நல்ல வீட்டு தேவைக்கு, பண்ணைக்கு ஃபேட்டஸ்னஸ் தேடுறவங்களுக்கு. ஏட்டு மில்க்கு கிடையாதுங்க. கிராஸ் மாடு நம்ம ஏட்டுன்னு சொல்லி விற்க கூடாது. இருந்தாலும் திமிழ் இருக்குது. அதாவது ஒரு 60% நாட்டு கிராஸுங்க, 40% ஜெர்சி வந்திருக்குதுங்க. கறவைக்கு தொந்தரவுல, வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். குணத்துக்கு எப்படி கிடைச்சது? லைட்டா குணத்துக்குள்ள குழந்தை மாதிரிங்க, பச்சை குழந்தை. அமைதியா இருக்குதுன்னா மூக்கணாங்கர் எதையும் கூட பிடிக்கல. நல்ல குணம். 63,000. கலர் வந்து ரொம்பவே ரேர் கலரு. செம்புத்து காரி 2 கலந்து ஒரு ஜெர்சி கிராஸ். 2 நேரமும் 15 லிட்டர் கறவைங்க. நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டு, நல்ல காம்பிடி வழி எல்லாமே இருக்குது. காட்டு வழி மேய்ச்சல் மெயினா இந்த மாடு சொல்ல போனா காட்டு வழி மேய்ச்சல். 2 நேரமும் 18 லிட்டர் கரைஞ்சுன்னு சொன்னாங்க. நம்ம அவ்வளவு சொல்ல வேணா. 2 நேரமும் 15 கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். தண்ணி தண்ணி கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். கறவைக்கு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். மாடு குணமனத்துக்கு, காம்பு வரிசை சாஃப்டா இருக்கும், டைட்டா இருக்காது, எந்த குறையும் இருக்காது. வெயிலுக்கு அடாப்டேஷன் பக்காவா இருக்கும். எந்த ஊர் கிளைமேட்? எல்லா ஊரும் தூக்கிட்டு போலாம். எந்த ஊர் வேணாலும் பயந்துக்கு தேவையில்ல. கறவை வந்து 2 நேரம் பாஞ்சு நம்ம கேரண்டி சொல்றோம். கண்டிப்பா நம்ம எப்பயும் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்றதுதான். நம்ம சொன்னதுக்கு மேல 1 லிட்டர் சேர்ந்து தான் கறப்பாங்க, குறைச்சு கறக்க மாட்டாங்க. குணத்துல குழந்தை. கேட்கிற விலை 77,000. வேணுங்கிறவங்க வாங்க, அனுசரிச்சு பண்ணித்தரேன். சூப்பர் டூப்பர் குவாலிட்டியில நல்ல செம்புத்துக்காரி மாடு. ஜெர்சியில 2 பல்லு 2ஆம். 2 பல் 2ஆம் சுழி சுத்தம். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, ஹெவி சைஸான மாடு, தோரணையான மாடு. 2 நேரம் 15 லிட்டர் கண்ணை மூடிட்டு கறந்து பாத்துக்கோங்க. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும். டெலிவரி டைம் 25 நாள் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு கண்ணு போட்டுன்னு பொய் சொல்ல விரும்பல. இன்னும் 25 நாள் கண்ணு போட்டு டைம் எடுப்பாங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல தோரணையான மாடு, பேக் வெயிட்.
மாட்டை வந்து முன் தோரணையோட பின் தோரணையில பார்த்தா தான் மாட்டோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். மாடு கெப்பாசிட்டியில அதிகங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் 80,000. மடி வர டைம்ல இந்த மாடு 1 லட்சத்துக்கு கூட வித்து பாத்துரும். இன்னும் 25 நாள் டைம் இருக்குது. 1 லட்சம் வேண்டாமே, 90,000 கூட விக்கட்டுமே. 10,000 சகாயமாக தரேன். 80,000 வேணுங்கிற கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். தெளிவான மாடு. வச்சுக்கலாம். ஆமா, தாராளமா 10 கண்ணுக்கு இந்த மாடு தாங்கும். பல்லு போடாமே முத கண்ணு சினையா இருக்குது. இப்ப 2 பல்லுக்கு 2வது கண்ணு சினையா இருக்கு. தாராளமா ஒண்ணு 10 கண்ணு இருக்கும். வெயிலுக்கு எப்படி இருக்கும்? வெயிலுக்கு எல்லாத்துக்குமே பட்டை கிளப்ப வேணுங்கிற கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தேவைக்கு, சின்ன கறவைக்கு தேவைப்படுறவங்க இந்த மாடு தாராளமா பயன்படுத்தலாம். செவல வெள்ளை, நைஸ் குவாலிட்டி, நைஸ் தோல்ல, சுழி சுத்தத்துல, பல் அரைக்கடையில, 2ஆண்டத்துல, பட்டைய கலப்புற அழகுல, காட்டு வழி மேய்ச்சல் இருந்த மாடு. தண்ணி திணிக்கு தொந்தரவு இல்லை, குணமடத்துக்கு தொந்தரவு இல்லை, நல்ல மேய்ச்சல் திறன். அங்க பாருங்க, நான் சொல்றது கூட நான் எப்பயுமே என்கிட்ட லைவ் ப்ரூஃப் தான் இருக்கும். மேய்ச்சல் திறனுடைய கெப்பாசிட்டியில, காம்பு வரிசையில இன்னும் 13 நாள் டைம் இருக்குங்க டெலிவரிக்கு. மாடு இப்போ 2 நேரமும் 15 கறக்குனாங்க. 15 கறக்க வேணா 2 நேரமும் நம்மளுக்கு வந்து 7, 6, 13 கறந்தா உத்தமமான வேலை. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். குணமானதுக்கு நல்லா இருக்கும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நல்ல முகலட்சணம். நெத்தியில பாருங்க அழகிய ஸ்டார், நல்ல நைஸ் தோல். கை கடக்கமா இருக்குங்க. பெருமாடு கிடையாது. கை கடக்கமா பொட்டியாட்டுறதுனால கை கடக்கமா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியில 10 பேர் விரும்பக்கூடிய கலர்ல எல்லா ஊர் வெயிலுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில மாடு இருக்குதுங்க. இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 66,000 சொல்றோம். அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்தலாம். வேணுங்க நேரடியா பண்ணைக்கு வாங்க, எடுத்துக்கலாம். ஓட்டி காட்டுற பாருங்க மாடு எந்த அளவுக்கு தோரணையில் இருக்குதுன்ட்டு. இதுக்கு வந்து ஒரு அளவான பராமரிப்புல அளவான கறவையை ஒரு சின்ன குடும்பத்துக்கு எடுத்துக்கலாங்க தாராளம்.